ஹாய் அண்ட் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எஸ், டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் வாய்ஸ், பட் நோ, அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். சாப்பிட்டு தூங்கிட்டு காலைல தூங்கிட்டு இப்போ கொஞ்சம் எக்ஸாம்னால வந்து லீவில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு எழுந்துட்டு அப்போ பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ் தூங்குன மாதிரி இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஐம் ரியலி ரிலாக்ஸ்ட் அபவுட் டுடே. ஏன்னா உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். செம்மையான மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது, குளிருது லைட்டாக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிம்மதியாக இருக்கேன். அண்ட் ரிலவன்சி இர்ரிலவன்சி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சத்யா இஸ் பேக் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யார்டியூப் சத்யா வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபர்ஸ். ஏன்னா நல்லா பண்ணிகிட்டு இருந்தான். நடுவில் அவன் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். யார்டியூப் சத்யாவும் சரி, ஜேகே தமிழுமே சரி. பட் இப்போ கடைசியாக ஒரு வீடியோ பார்த்தேன் சத்யா. அதில் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு லூசு பையன் வந்திருக்கான். அந்த லூசு பையன் பண்ண வேலையெல்லாம் வந்து போட்டு அடித்து தோம்சம் பண்ணியிருக்காரு மிஸ்டர் சத்யா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒரு படிக்கிறதே வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வந்து வி ஷுட் நெவர் ஸ்டாப் லேர்னிங்கிறத வந்து முன்னாடி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். Once someone has the opportunity to learn, that is more than enough. ஏன்னா எனக்கெலாம் வந்து எங்கள் அப்பா வந்து இப்போவும் சொல்கிறார். 24 வயசு, இப்போ எனக்கு 25 வயசு ஆகுது. எங்கள் அப்பா இப்போ என்கிட்ட நேற்று கூப்பிட்டு சொல்கிறார், உனக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு தோணுதா, படிக்க முடியும்னு தோணுதா, படித்தா எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு தோணுதா, நாலேஜ் கெயின் ஆகும்னு தோணுதா, படி, எவ்வளோ செலவானாலும் கவலைப்படாது, படி அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு என் ஃபாதர் இருக்காங்க சப்போர்ட், என் மதர் இருக்காங்க சப்போர்ட்டு. ஸோ என்னால் வந்து இப்போது வேலைக்கு போகாமல் குவிட் பண்ணிவிட்டு, இருக்கிற வேலையும் குவிட் பண்ணிவிட்டு என்னால் படிக்க முடியும். பட் எனக்கு அந்த டிபெண்டன்சி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா, எனக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஹெல்ப் வந்து என் ஃபேமிலிக்கு இருந்தாலும் எனக்கு போதும். அதுக்குமா நான் வந்து படிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கே யாருமே இல்லை, என்ன படிக்கிறதுனே தெரிலண்ணா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கெலாம் வந்து மண்டையை பிடிச்சிக்கிட்டேன். நான்லாம் வந்து என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த 12th அப்புறமா சரின்னு சொல்லிட்டு பக்கத்து காலேஜில் படிக்கிறதுக்கு எந்த கோர்ஸ் வந்து எவர் க்ரீன் ஜஸ்ட் ரேண்டமாக வந்து பிகாம் எடுத்தேன். ஓகே, ஓரளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அக்கௌண்ட்ஸ் எனக்கு என்னென்னு தெரியவே தெரியாது. அக்கௌண்ட்ஸில் எதுக்கு நம்ம டெபிட் பண்ணுறோம், எதுக்கு கிரெடிட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாதுங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயரில் போய்ட்டு எனக்கு உட்காந்து கற்றுக் கொடுத்தாங்க என்னுடைய மேம்லாம். நான் அப்போலாம் யோசிப்பேன், சரி இதான் இப்போ உங்களுக்கு 12th 11th 12th கற்றே கொடுக்கலையா, ஏன் இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் சிஎம்ஏ படிக்கிற அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன்னா அது காரணம் நான் வந்து படித்த அந்த நிறைய பேர் ஜெயில்னு சொல்லக்கூடிய அந்த காலேஜில் தான் நான் படித்தது. அந்த காலேஜ்லேயே வந்து அவ்வளோ நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. ஈவன் தான் எனக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்காது, பிகாம் எனக்கு பிடிக்காத ஒரு கான்செப்ட். அக்கௌண்ட்ஸுன்றது எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எனக்கு தேவையான நாலேஜை கொடுக்குற ஒரு இடமா இருந்திருக்கு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டிசைனிங் தான் ரொம்ப பிடிக்கும், ஃபேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபேஷன்லேயே நிறைய இருக்கும். எனக்குலாம் இப்போ டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன்ல, அது காரணம் நானே எனக்கு பனிஷ் பண்ணிக்கிறேன். என்னுடைய டேஸ்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அதுக்கு நான் படிச்சிருந்தா நான் அந்த ஃபேஷனபிளாக இருக்கணும். நான் இப்போ இல்லை. ஐ ஹவ் மூட் அவுட் ஆஃப் வாட் ஐ குட் ஹவ் பீன். ஸோ அந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு பனிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லேமான கிளாத்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டல், ஒரே ஷேடு, அதே மாதிரி இருக்கும். அது நானே என்னை பனிஷ் பண்ணிக்கிற மாதிரி நான் அதை வச்சுக்கிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா ஒரு லைக் நான் அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷன் வரும். நான் எனக்கு என்ன வேணுன்றது வந்து எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணுன்றதுக்கான அந்த மோட்டிவேஷன் அப்போ தான் எனக்கு கொடுக்குது. அண்ட் எஸ், எனக்கு என்னென்னா நான் யோசிப்பேன், எனக்கு ஃபேம் தேவையா, எனக்கு புகழ் தேவையா, எனக்கு எதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு விஷயத்துக்கு வச்சுருப்பாங்க. நான் யூடியூப் சேனல் எதுக்கு வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்தது வந்து ஜாலியாக வீடியோஸ் எடுத்து போடணுன்றதுக்கு தான் வச்சுருந்தேன். பழைய சேனல் தூக்கிட்டாங்க. ஸோ நிறைய பேர் தெரியாது, பட் பழைய சேனல் எனக்கு இருந்தது. அருண் விளாக்ஸு, அருண் டியூப் ஏதோ ஒன்று இருந்தது. அது தூக்கிட்டாங்க. அப்புறமா எனக்கு யூடியூபே வேணாம்னு சொல்லிட்டு 1 இயர் இருந்தேன்.
அண்ட் அகைன் எனக்கு யூடியூப் வந்து ஒரு இடத்துல யூஸ் ஆக ஆரம்பிச்சது. என்னென்னா என் ஃபாதர் வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு 1 இயர் எதுவுமே பண்ணல. காலேஜ் முடிச்சிட்டேன், எம்காம் முடிச்சிட்டேன், 1 இயர் உட்காந்து சிஎம்ஏ படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்தேன். அது எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. பட் 1 இயர் நான் ஒரே ஒரு சின்ன ரூமில் போய் பார்த்தீங்கன்னா இப்போவும் இருக்கும். அத்தனோண்டு ரூம் தான். நான் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். காலையிலேருந்து படிப்பேன். 1 ஹவர் படிச்சுட்ருப்பேன், 2 ஹவர்ஸ் படிச்சுட்ருப்பேன், 3 ஹவர்ஸ் படிப்பேன். காஃபி அங்கேயே குடிப்பேன், அங்கேயே யூடியூப் பார்ப்பேன், எல்லாமே அங்கேயே பண்ணுவேன். ஒரே இடங்க, ஒன்றுமே இருக்காது. சின்ன ஒரு ரூமு, சின்ன ஒரு டேபிள், பென்னு, பென்சில், நோட்டு, என் ஃபோனு, அவ்வளோதான் இருக்கும். 1 இயர் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியாது போயிடுச்சு. பட் நான் இம்ப்ரூவ் ஆனேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மைண்டில் அது ஏறின மாதிரியே தெரியல. நானும் பார்க்குறேன், எனக்கு அக்கௌண்ட்ஸும் மைண்டில் ஏறின மாதிரி தெரியல, சிஎம்மே எனக்கு வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. நான் அதனால் விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் ட்ராப் அவுட்டே ஆகிட்டுருப்பேன். பட் என் டேடி என்னை மோட்டிவேட் பண்ணி படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ன்றதுனால நான் வந்து இன்னும் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு பிடிச்ச விஷயம் சிலது இருக்கும். எனக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், புதுசாக கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு என்னால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைலே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணோம், அந்த வாட்டி வந்து சக்ஸஸ் ஆகணுன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. அது எவ்வளோ தப்புன்னு எனக்கு தெரியும், எனக்கு புரியுது. அது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் என்னுடைய மென்டாலிட்டியாக இருந்தது. அது பிரேக் பண்ணுறதுக்காகவே நான் இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். எஃப்எஸ் ஸ்டுடியோ கற்றுக்கிட்டுருக்கேன். நான் இப்போ மியூசிக் கற்றுக்கிட்டுருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஃபுல் மியூசிக் ப்ரொடியூசர் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஸ்டில் லேர்னர், இன்னும் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். மியூசிக்கில் அவ்வளோ இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ புதுசாக கோடிங் கற்றுக்கிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாமா ஒருத்தர் இருக்கார். மைக்ரோசாஃப்ட் டைனாமிக்ஸ் 365ன்னு ஒரு பயங்கரமான சாஃப்ட்வேர். எஸ்ஏபி மாதிரி அது ஒரு பயங்கரமான சாஃப்ட்வேர். நிறைய மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணுறவங்க பெரிய மைக்ரோசாஃப்ட் டைனாமிக்ஸ் 365. அதில் வந்து அவர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னு நினைக்கிறேன். இப்போது லைக் ஃபங்க்ஷனல் இன்ஜினியரிங்கும் மேலேயாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சிஸ்டம் ஆர்கிடெக்ட் லெவலில் இருக்குது. தட் இஸ் வெரி பிக் திங். இன்ஃபோசிஸ்லலாம் அப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறேன், அவர் மாதிரி எனக்கு ஆகணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு படிக்கவே வராதுடா. அவங்க ஒரே மாமாவே எனக்கு சொல்லியிருக்காரு, படிக்கவே எனக்கு வராதுடா, எப்படியே சும்மா படித்தேன் பாஸ் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஏதோ ஒரு பேசிக்காக பைத்தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு C/, கோபால்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோடிங் கற்றுக்கிட்டு தேவையே இல்லை. எனக்கு அதை வச்சு காசு பண்ணணும்னு அவசியமே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சால் போயிடும். எனக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி இருக்குல்ல, ரியல் லைஃப்பில் ஒன்றத்தை வந்து டிஜிட்டலாக அதுக்கு வந்து புகத்துறது ஆக்மெண்டட் ரியாலிட்டி, ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஆர் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து இப்போது இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை வந்து இது வச்சுட்டு ஒரு 360 டிகிரி ஃபுல் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் வந்து எங்கே ஆனாலும் டிஜிட்டலாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு பதிலும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த ஃபீல்டுனாலே எனக்கு என்னன்னு தெரியலன்றாங்க. ஸோ நான் அது அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டினா யார்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு கூட எனக்கு தெரியலன்றதுனால நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிட்டு ஒரு 3D ஸ்கேனிங் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டா எனக்கு அது போதும்ன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லா இதுலேயும் வந்துச்சு. ஆப்பிளெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 3D ஸ்கேன் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்குமே 3D ஸ்கேன் அவைலபிளாக இருக்குது. நான் ஒரு 3D ஸ்கேன் க்ரியேட் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஏன் ஏற்கனவே இருக்குது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். எஸ் பண்ணலாம். பட் எனக்கு என்னென்னா அது நானாக வந்து இன்ஹவுஸ் என்னுடைய சுயமாக வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதை நான் மட்டுமே யூஸ் பண்ணலாம். யார்கிட்டையுமே வந்து அதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மட்டுமே எனக்கு பிடிச்ச விஷயம் அது எனக்குன்னு மட்டுமே இருக்கும். அதை நான் 3D ஸ்கேன் பண்ணி நான் எப்பவுமே அது எப்படி இருந்ததுன்றது வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கணும். அதை நான் வச்சுட்ருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதான். அண்ட் எஸ், எனக்கு தெரிஞ்சு ஏடியூப் சத்யா இஸ் டூயிங் சம்திங் வெரி குட். இர்ரிலவன்ஸுன்ற ஒரு கான்செப்ட் அவர் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிட்டார். மார்க்கெட் கேன் பி இர்ரிலவன்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, மார்க்கெட்டை வந்து எப்பவுமே பீட் பண்ண முடியாது, மார்க்கெட் கூடயே அந்த ஃப்ளோலேயே போகணுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அதுதான் நான் சொல்லுவேன். மார்க்கெட்டு யூ கான்ட் ப்ரெடிக்ட். மார்க்கெட் கேன் பி irrelevant longer than you can be solvent. அதாவது உங்கள்கிட்ட காசு வந்து இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கீங்க. மார்க்கெட் என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கேன். காசு இல்லாத அப்போ தான் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்ன ஆனாலும் உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்ட் ஸோ ஒரு விஷயம் அது பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியுன்றதுனால வந்து நான் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி வாங்கலாமா விற்கலாமான்னு நான் சொல்லலை. பட் அது இப்போது ஒரு ஃபீல்டு இருக்குது, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பவர் இருக்குது, எனர்ஜின்னு இருக்குது. அந்த இதுலேயே ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது, எதில் வந்து ஈல்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி வைக்கலாம். வாங்கிறதுக்கு சொல்ல, உங்களை வாங்கவோ இருக்கோ சொல்ல, நான் பண்ணலாம். ஐ ஹேவ் த ரைட்ஸ் டு டூ இட். ஏன்னா என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, நான் சொல்லலாம் வாங்கலாம் வைக்கலாம் அப்படின்னு. நான் அதையும் சொல்ல விரும்பல. இந்த ஸ்டாக்லாம் இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து காரணம், இதுதான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ ரூபாய்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும்தான் என்னுடைய ஆசை. ஸோ அதுக்கு ஒரு புது சேனலாக ஏற்கனவே இருக்கிற சேனலை அப்படியே கொஞ்சம் ரீசைக்கிள் பண்ணி நான் அதில் கண்டென்ட் போடுறேன். நான் அதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எஸ், அவ்வளோதாங்க. 11 நிமிஷம் பேசுகிறது போதும் எனக்கு. ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன். தூக்கம் வர பயங்கரமாக வருது. ஸோ நான் அன்கட்டாக போட போகிறேன்னா எனக்கு தெரியாது, வீடியோ எடிட் பண்ணி போட போகிறேன்னா எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், நல்லா பண்ண போகிறேன். நான் இப்போ பார்க்குறது வந்து நான் கேமராவை பார்த்து பேசுகிறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது நான் இப்போ கேமராவை பார்த்து பேசுகிறேன். என்னுடைய பாடி, என்னுடைய ஃபேஸ் உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது, உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கா இல்லை? இப்போ வந்து நான் பார்க்கும்போது என்னுடைய கண்ணையை நான் பார்க்குறேன் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ பார்த்து பேசுகிறேன். எது உங்களுக்கு நல்லா இருக்கா, இது ரெண்டுத்தில் எதுன்னு சொல்லுங்கள். இது வந்து கேமரா பார்க்குறது, இது என்னுடைய கண்ணையே வந்து நான் இப்போ நேரில் பார்க்குறேன் என்னுடைய ஸ்க்ரீனில். ஸோ உங்களில் எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பண்ணுறேன். அன்டில் தென், டாடா, பை பாய், see you and another video சந்திக்கும் வரை signing out. எஸ், ஸோ மறக்காதீங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னும் இப்போ நம்ம 148 பீப்புள் வந்து இருக்கோம். இதுக்கு மேலே வளரணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அதுவும் கால் பண்ணி நான் சொல்ல இருக்குங்களேங்க, அவங்க ப்ரைவேட்டாக வந்து எனக்கு சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. எஸ் அந்த மோட்டிவேஷனை வந்து நான் காப்பாற்றி அவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணி நானும் மோட்டிவேட் ஆகிட்டு எல்லாமே பண்ணுறேன். ஹோப் யூ கைஸ் டூ குட். டாடா, பை பாய், see you. Have a great day.